இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இஃப்தாரு. ஸோ வந்து இஃபா சிக்கன் பண்ண போகிறோன்னு இஃபாத்கிட்ட சொன்னோடனே சொல்கிறாங்க, என்ன சிக்கன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். இஃபா சிக்கன் சொன்னதுனால, அவன் பேரில் சிக்கன் இருக்கிறதுனால, ஸோ வந்து இஃபா சிக்கன் தான் வந்து ஸ்பெஷலே எங்கள் வீட்டில். ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வடை போண்டாலாம் திங்கவே செய்யாதுங்க. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, சிக்கன் டோனட்டு, மேகி கட்லெட்டு, மோமோஸு, அப்புறம் சமோசா வந்து மச்சி கொண்டு வந்துட்டா. உளுந்து வடையும் பருப்பு வடையும் இன்னொரு மச்சி போட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ எல்லாமே வீட்டில் பண்ணது தான், எதுவுமே கடையில் வாங்கலை. ஸோ வீட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டுமே. சிக்கன் டோனட்டு, மேகி கட்லெட் மட்டும் பக்கத்து வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வீட்லேயே நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம், ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஃபா சிக்கனை நாங்கள் பண்ணிட்டோம். கடல் பாசி, ஃப்ரூட் சலட்டு, நோம்பு கஞ்சி ஃப்ரீ தான். ஸோ பள்ளியிலே வந்து ஃப்ரீயாக தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நல்ல லிட்டின் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வேலைகளை பகிர்ந்து நான் வந்து முன்னாடியே பிளான் பண்ணதுனால அது வந்து ஈஸியாக போயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து நியூஸ் பேப்பர் விரிக்காதீங்க, இந்த பேப்பர் விரிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பேப்பரே நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்.